இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அதனால் இந்த வேளையில் கூட இங்கே ஒரு மனுஷனை பார்க்க முடிகிறது. அவர் உத்தம இருதயத்தோடு இருந்ததை பார்க்க முடிகிறது. இது கர்த்தரே சொல்றார், நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய், அதனால நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இது கர்த்தரே சொல்றார். யார் அப்படின்னு பார்த்தாக்கா அபிமேலோவுக்கு சொப்பனத்துல அவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றாரு, தோன்றி அதை சொல்றதை பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாரால என்ன பண்றாங்க, இவங்க அந்த அபிமேலுக்கு ஆசைப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வரும் பொழுது இவங்க ஆசைப்பட்டு கொண்டு வருவது மாத்திரம் இல்லை, அங்கே ஆபிரகாமும் சாரால ஒரு பொய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்னுடைய சகோதரன் சொல்றாங்க, அதே போல சகோதரின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும், ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னன்னு பார்த்தா கணவன் மனைவியா இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது இந்த அபிமேலுக்கு சாரால் மேல ஒரு இதுவாக இருந்தபடினால், தன்னுடைய மனைவியாக இருப்பதற்காக வைத்திருந்தபடினால அவங்க அப்படி சொன்னதை பார்க்க முடியுது. ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இரவுல அபிமேலுக்கு சொப்பனத்துல போயிட்டு என்ன பண்றாரு, தெரியப்படுத்துறாரு. அப்பயும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க தானே சகோதரின்னு சொன்னாங்க, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லதை பார்க்க முடிகிறது. அதான் பாருங்க, அந்த 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நீ தேவன் சொல்றாரு, அப்போ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படியா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம தவறி போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம தடை பண்ணுவாரு. அப்படி நமக்கு தடை பண்ண நம்ம என்ன பண்ணணும், உத்தம இருதயத்தோடு காணப்படணும், உத்தம இருதயத்தோடு நம்ம நடந்து கொள்ளப்படணும். எந்த இதுவா இருந்தாலும் சரி, நம்ம உத்தம இருதயத்தோடு நம்ம காணப்படணும். அப்படியாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அதை தடை செய்ய பண்ணுவதற்காக நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக மறைப்பதுக்கு எந்த ஒரு இதுவாங்க என்ன பண்ண முடியாது, எந்த மறைபொருளுமானது அங்க இல்லை. அதனால நம்ம உத்தம இருதயத்தோடு நம்ம இருக்கப்பட வேண்டும், அந்த இருதயத்துல உத்தமம் காணப்பட வேண்டும். அப்படியாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த உத்தம இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வதை பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே உம்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். அந்த உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொல்லணும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தும்படியாய் உமக்கு முன்பாய் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உத்தம இருதயத்தோடு காணப்பட கிருபை செய்யும். உமக்கு உகந்தவனா என இருக்க கிருபை செய்யுங்க. அற்புதம் செய்து அதிசயங்களை காணப்பண்ணும். ஆமென். ஜீசஸ் பிளெஸிங் வேல்ட. நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.